அப்போஸ்தலரே, சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த புனித அருளானந்தரே, எங்களை கருணையுடன் நோக்கியருளும். எங்கள் குடும்பங்கள், உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும். இறைவனின் குரலுக்கு இடைவிடாது செவி சாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தையும் கடின பயணங்களையும் மேற்கொண்டு வேதனைகள் துன்பங்களை தாங்க உம்மை தூண்டின தளராத ஊக்கத்தையும் எண்ணி உம்மை புகழ்கிறோம். உமது இதயத்தில் பற்றி எரிந்த அன்பு தீ எங்கள் இதயங்களிலும் பற்றி எரிய செய்தருளும். மீட்பு பணியினை நாங்களும் மனவுவந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும். மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மரப நாட்டின் நல்ல ஆயரே, உம்முடைய உழைப்பையும் ஜெபத்தபங்களையும் வீர தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் அன்றாட்டை பெற்று தந்தருளும். ஆமேன். விடியல் ஏந்தும் தீபங்கள் தலைவனேச சீடர்கள் போருடலாய் மாற தூய பழி இது. தியாக நினைவினை வாழும் வழி இது, வாழ்வின் பொருளினை உணரும் மொழி இது. இணைந்திட இறைவன் இல்லம் அழைக்குது. கடலில் கரையும் நதிகள் நாம், கொடியில் இணையும் கிளைகள் நாம். இறைவன் அரசு கனவுடன் இனிதா இணைவோம். குத்துவிளக்கேற்றுதல். இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள்.
1 யோவான் 5:1. கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. 1 யோவான் 5:4. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார் என்றெல்லாம் புனித யோவான் தம் முதல் திருமுகத்தில் எழுதியதை நினைவில் கொண்டு நம் குடும்பங்களில் எல்லோர் மனதிலும் இறை நம்பிக்கை எனும் ஒளி சுடர்விட்டு தீமை எனும் இருளை வெல்லும் கருவிகளாக நாம் திகழ அருள் வேண்டி குத்து விளக்கில் ஒளியேற்றுவோம். நமது அன்பான அழைப்பை ஏற்று புனித அருளானந்தர் திருவிழாவின் 6ஆம் நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள புனித வளனார் கலைமனைகள் அதிபர் பேரருள் தந்தை எம் பவுல்ராஜ் மைக்கேல் எஸ்ஜே அவர்களை குத்துவிளக்கின் முதல் திரியில் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். தஞ்சை மறை மாவட்டம் ராங்கியம் பங்கு தந்தை அருட்பணி பி பால்ராஜ் அவர்களை குத்துவிளக்கின் 2ஆம் திரியில் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். தூய கார்மேல் அன்னை அன்பிய பெண் பிரதிநிதி திருமதி சோபியா மற்றும் அன்பிய பொருளாளர் திருமதி ஜோதி கேத்ரின் ஆகிய இருவரையும் குத்துவிளக்கின் 3ஆம் திரியில் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். புனித தோமையார் அன்பிய ஆண் பிரதிநிதி கிளெமெண்ட் ஆண்டனி தம்பதியினரை குத்துவிளக்கின் 4ஆம் திரியில் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். புனித தோமையார் அன்பிய பெண் பிரதிநிதி திருமதி கிளாடியஸ் தம்பதியினரை குத்துவிளக்கின் 5ஆம் திரியில் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். மாலை அணிவித்தல். நமது பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தருக்கு நமது பங்கு தந்தை மாலை அணிவிப்பார். நமது குடும்பத்தின் பாதுகாவலர் புனித சூசையப்பருக்கு நமது துணை பங்கு தந்தை மாலை அணிவிப்பார். ஒரே ஆவி மொழிவதால் ஒரே அழைப்பு பெறுவதால் ஒரே தந்தை பிள்ளையாக மாறும் நாடு. ஒரே உள்ளம் வருவதால் ஒரே எண்ணம் எழுவதால் நெஞ்சமே கோயிலாக மலருது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
அன்புக்குரிய அருள் தந்தையருக்கும் அருள் சகோதரிகள் அனைவருக்கும் இறைமக்கள் அனைவருக்கும் புனித தோமையார் அன்பியம் தூய கார்மேல் அன்னை அன்பியம் இறைமக்கள் சார்பாக இனிதான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் மறையுரை கருத்து ஜூபிலி ஆண்டில் நமது குடும்பத்தில் நம்பிக்கை என்பதாகும். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். இறை நம்பிக்கை என்பது தூய ஆவியாரால் நமக்கு அருளப்பட்ட கனியாகும். இந்த இறை நம்பிக்கை நமக்கு ஒரு பக்க பலமாக இருக்கிறது. நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படும் பொழுது நமக்கு மன நிறைவு கிடைக்கிறது. ஆண்டவரை நாம் நம்பி வாழும்போது நமக்கு எல்லாம் வெற்றியாக அமையும். எந்த நன்மையும் நமக்கு குறைவுபடாமல் இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவரின் தூதர் என்றும் காத்திடுவார் என்று திருப்பாடலிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த இறை நம்பிக்கை என்பது நமக்கு அடுத்திருப்போரை சகோதர சகோதரிகளாக ஏற்று அவர்களை அன்பு செய்து மதித்து வாழும் பொழுது நம்முடைய இறை நம்பிக்கை அர்த்தமுள்ளதாக அமையும். ஆண்டவர் இயேசுவை நம்பிக்கையோடு அணுகி சென்றவர்கள் நல்ல உடல் சுகத்தையும் அற்புதங்களையும் பெற்று கொண்டதை நாம் நற்செய்தியில் காண்கிறோம். நம்முடைய புனிதரும் இயேசுவின் மேல் வைத்த நம்பிக்கையில் நிலைத்திருந்ததால்தான் அவர் செந்நீர் சிந்தி தம் இன்னுயிரை இழக்க துணிந்து மறைசாட்சியாளர் புனிதரின் இறை நம்பிக்கை நிறைந்த எடுத்துக்காட்டான சாட்சிய வாழ்வினால் நாமும் இறை நம்பிக்கை பெற்று இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த யூபிலி ஆண்டில் நம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் இறை நம்பிக்கையில் நிலைத்திருந்து இயேசுவுக்கு சான்று பகரும் குடும்பமாக திகழ இறை ஆசீர் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இத்திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று அதற்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் எத்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலிருந்து தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக.
உதித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இரங்குமே உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இரங்குமே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே ஆமென். மன்றாடுவோமாக. எங்களது தாயும் தந்தையுமான அன்பு ஆண்டவரே, எங்களது இந்திய நாட்டிலே உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க புனித ஜான் தே பிரிட்டோவின் இதயத்தை உம்மீதும் மக்கள் மீதும் கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும் எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஐக்கியத்தில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய பாதுகாவலரான புனித அருளானந்தருடைய இந்த 6ஆம் நாளில் திருப்பிழைப்பு கொடுக்கின்ற குடும்பங்கள் தூய கார்மேல் அன்னை அன்பிய குடும்பங்களால் புனித அந்தோணியார் அருளானந்த பரிந்துரையாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகும். அன்பிய குடும்பங்களிலே அதிகமாக கருத்துக்கள் நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவார் தேசிங்கராஜன் லைக்கன் பிரான்சினா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இறைவன் தந்த நன்மைகள் வரங்கள் கொடைகளுக்கு அன்றி பலியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவார் ரவி புவனா குடும்பத்திற்கு ரவி புவனா தம்பதிகளுடைய 33ஆம் ஆண்டு திருமண நாளில் இறைவன் செய்த நலமான காரியங்களுக்கு அன்றியாகும். குடும்பம் சேருகின்ற எல்லையற்ற நன்மைகள் வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவார் இக்னேஷியஸ் ராணி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இறைவன் செய்த நன்மைகள் பல செயல்களுக்கு நன்றி பலியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருமதி ரெஜினா மேரி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இறைவன் செய்த பழமையான நன்மைகளுக்கு அன்றி பலியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாரூர் நிக்கல்சன் மெர்லின் குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இறைவன் செய்த மகத்தான நன்மைகளுக்கு நன்றி பலியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாரூர் ராஜா குளோரி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இறைவன் செய்த எல்லையற்ற நன்மைகள் வரங்களுக்கு நன்றி பலியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாரூர் ஞானசேகரன் சோஃபியா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இறைவன் செய்த மகத்தான காரியங்கள் நன்றி பலியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாரூர் ஆண்டனி லியோ ஃபெலிக்ஸ் வெண்ணிலா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இறைவன் செய்த மகிமையான காரியங்களுக்கு நன்றி பலியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம்.
திருவாளர் இருதயராஜ் விஜயா குடும்பத்திற்கு புனித அல்லாத வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகள் வரங்கள் குறைகள் என்ற பள்ளியாகும் உடல் சுகத்தையும் பலத்தை தர வேண்டுதல் பள்ளியாக கொடுப்போம். திருவாளர் ராஜா மான்சிங் ஜெசிந்தா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணித வழியாக இறைவன் செய்த நன்மைகள் வரங்களுக்கு நன்றி பலியாகும் உடல் சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுப்போம். திருவா ஸ்டீஃபன்சன் ஜோதி காத்ரின் குடும்பத்திற்கு புனித அருளாந்தொழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி பலியாகும். மகன் நன்கு படிக்கவும் மகளுக்கு நல்ல வரன் அமையவும் குடும்பத்தில் ஒருவருக்கும் உடல் சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவார் ஜெயராஜ் மேபிள் குடும்பத்திற்கு புனித அருளாந்தொழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகள் வரங்களை நன்றி பலியாகும். மகள் திருமணம் நன்முறையிலே நடைபெறவும் குடும்பத்தில் உடல் சுகத்தையும் பலத்தை தர வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாரூர் அலெக்சாண்டர் பால் மௌசி குடும்பத்திற்கு புனித அருளாந்தொழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகள் நன்றி பலியாகும். கித்திரியம்மாள் நல்ல சுகத்தையும் பலத்தையும் பெறவும் குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாரூர் பிஸ்கி ஷாலி குடும்பத்திற்கு புனித அருளாந்தொழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கும் நன்றி பலியாகும். 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மகள் அரசு தேர்விலே உயர்வான மதிப்பெண்ணை பெற வெற்றியை பெற வேண்டுதல் பலியாகும். குடும்ப கருத்து நிறைவை பெற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருமதி ரோஸ்மேரி அந்துவான் குடும்பத்திற்கு புனித அருளாந்தொழியாக பெற்றுக்கொண்டு எல்லையற்ற நன்மைகளுக்கு நன்றி பலியாகும். அரசு தேர்வு எழுதப் போகின்ற பேரப்பிள்ளைகள் அதி மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும் குடும்பத்தோருக்கும் உடல் சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாளர் மைக்கேல் காமராஜ் சுதா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இறைவன் செய்த மகிமையான காரியங்களுக்கு நன்றி பலியாகும். குடும்ப கருத்து நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாளர் நேவிஸ் நான்சி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இறைவன் செய்த நலமான காரியங்களுக்கு நன்றி பலியாகும். குடும்ப கருத்து நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாளர் விக்டர் சுசராஜ் புனிதா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக செய்து தெய்வமான நன்மைகளுக்கு நன்றி பலியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாளர் தன்ராஜ் குடும்பத்திற்கு புனித அருளானந்தொழியாக பெற்றுக்கொண்ட நலன்கள் வரங்களை நன்றி பலியாகும். குடும்ப கருத்து நிறைவேற வேண்டுதல் பலியாகும். திருமதி மோட்சமேரியுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக கொடுப்போம். திருவாளர் ரெக்ஸ் ஷீலா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இறைவன் செய்த நலன்கள் வரங்கள் கொடைகளுக்கு நன்றி பலியாகும். பேரப்பிள்ளைகள் படிக்கும்படியாகும் உடற்சம் தரும்படியாகும் குடும்ப கருத்து நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாளர் குருஸ் மோகன் ராசையா செலின் ராசையா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இறைவன் செய்த மகிமையான காரியங்களுக்கு நன்றி பலியாகவும் உடற்சம் தரும்படியாகும் குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருமதி கிரேசி குடும்பத்திற்கு புனித அருளானந்தொழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகள் வரங்களுக்கு நன்றி பலியாகும் குடும்ப கருத்து நிறைவேற வேண்டுதல் பலியாகும். திருவாரூர் சகா அசோக்குடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக இப்பலியை கொடுப்போம். திருவாரூர் ஜான் தாமஸ் ஆண்டோ குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இறைவன் செய்த அருள முடியாத நன்மைகள் வரங்கள் நன்றிப்பள்ளியாகும். பேரப்பிள்ளைகள் நன்கு படிக்கும்படியாகவும் குடும்ப நிறைவேற வேண்டுதல் பள்ளியாகும். குடும்பத்திலே மரணமடைந்து திருவார்பி சேவியர் ஜெயலல்லி சாந்தத்தாமையுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக இப்பள்ளியை கொடுப்போம். இன்று நம்முடைய திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெயித்து கொண்டிருக்கிற நம்முடைய ஜோசப் கல்லூரி அதிபர் பவுல் ராஜ் மைக்கேலுக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தையும் தரும்படியாகும் உடற்சோதி தரும்படியாகும் கல்லூரி சிறப்பாக அமைய அவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாசத்தவர் கொடுக்க வேண்டுதல் பலியாக கொடுப்போம். நம்முடைய திருப்பலி நிறைவேற்றி ஜெயித்து கொண்டிருக்கிற அன்பு தந்தை பால்ராஜுடைய கருத்தை நிறைவேறவும் ராங்கிய பங்கு தந்தைக்கு தேவையான அருளையும் நலன்களையும் நிறைவாக கொடுக்கப்பட வேண்டுதல் பலியாக கொடுப்போம். ஆலயத்தில் கொண்டிருக்கிற ஒரு சகோதரனையும் சகோதரியும்
ஆண்டு ஆசீர்வதித்து பொழுது வழியாக மகத்தான காரியங்களை அவர்கள் செயல்படுத்தப்பட வேண்டுதல் பலியாக கொடுப்போம். நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், விண்ணப்பங்களை மௌனமாக பொழுது வழியாக ஆண்டோடத்திலே எடுத்துச் செல்வோம். முதல் வாசகம். ஆண்டவர் யாரிடம் அன்பு கொண்டு இருக்கிறாரோ அவர்களை கண்டித்து திருத்துகிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 மற்றும் 11 முதல் 15 முடிய. சகோதர சகோதரிகளே, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டு இருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்கு உரியதாய் இராமல் துயரத்துக்கு உரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமா போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள். தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்துவிடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சு வேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னாய். வாழும் தெய்வம் நீயே, செயற்கரிய செயல் புரியும் ஊக்கம் தந்தாய். தொடரும் இந்த பயணம் உலகம் அசைந்தாடும் உயிர் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. சில நாட்களுக்கு பின் இயேசு மீண்டும் கப்பர்நகூமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்ற செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறை வார்த்தைகளை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவனை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் எவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவனை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டிற்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதைப்போல் நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்களில் எத்தனை பேருக்கு இன்னாசியோ வான் பெத்ரோவ்ஸ்கி அப்படின்றவரை பற்றி தெரியும்? தெரியாது. இசை ஞானி அப்படின்னா உடனே என்னங்க? இளையராஜா. வெரி குட். இந்த இசை ஞானி இளையராஜா ஒரே ஒரு சிம்பனி தான் போட்டிருக்கிறார், அப்படி தானே? ஆனால் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இன்னாசியோ வான் பெத்ரோவ்ஸ்கி ஏறக்குறைய 38 சிம்பனி.
அப்படின்னா எவ்வளவு பெரிய இசை ஞானியாக இருக்கணும், அப்படி தானே? ஆமாம் சொல்லுங்களேன். ஆமாங்க, மிகப்பெரிய இசை ஞானி. இந்த பீத்தோவான், மொசார்ட், இந்த இங்கே உட்காந்துருக்காங்களே இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மிகப்பெரிய இசை வல்லுநர்கள் பாரம்பரியத்தில் இவர் ஒருத்தர். இவர் போலந்து நாட்டை சார்ந்தவர். போலந்து நாட்டில் இருக்கக்கூடிய தலைநகரம் வார்சா. வார்சாவில் பிறந்தவர். அவர் உலகம் பூரா போய் இசை நிகழ்ச்சி நடத்துகிறாரு. ஆனால் தன்னுடைய சொந்த ஊருக்கு இசை நிகழ்ச்சி நடத்தலை. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொந்த ஊருக்கு வராமல் கொஞ்சம் மண்டக்கணும் அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். இப்போ நானே எங்கள் ஊருக்கு போய் பூசை வைக்காமல் வேறு எங்கெங்கேயோ பூசை வச்சு எங்கள் ஊருக்கே போடன்னு வைங்களேன், சொல்லுவாங்க. அப்பயே நினச்சோம், இந்த சேசவையில் சேர்ந்தான் பார்த்தீங்களா, மண்டக்கணம் கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் சொல்கிறாங்க, தயவு செய்து ஊரில் ஒரு கான்சர்ட் கொடுத்துட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி அக்செப்டட். சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். அந்த நாளும் வந்தது. வார்சா நகரத்தில் மிகப்பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குங்க. எப்படி நம்ம நாட்டிலேருந்து அந்த கிரிக்கெட் கிரவுண்டு அங்கங்கே வச்சுருப்பாங்க, அதே போல் மிகப்பெரிய அந்த இடத்துல கான்சர்ட் நடக்குது. காலையிலேருந்தே மக்கள் கூட்டம், போலந்து நாட்டில் பல பகுதியிலிருந்து அந்த இடத்துக்கு. மிகப்பெரிய இசை வல்லுனர். அதனால் கூட்டம் கடுக போட்டால் அவ்வளவு கூட்டம். ஒரு அம்மா அவங்களுடைய 5 வயசு 6 வயசு மதிக்கத்தக்க பையனை கூட்டுக்கிட்டு அந்த கான்சர்ட்டுக்கு போகிறாங்க. உள்ளே நுழைஞ்சா பெருங்கூட்டம். அங்கெங்கேயும் பார்த்து ஒரு இடத்துல அமர்றாங்க. சாதாரணமாக, பொம்பளை தப்பாக எடுத்துக்காதீங்க, சாதாரணமாக எப்படி பேசிக்குவோம்? இன்னொருத்தரை பார்த்த உடனே, ஏய் இந்த சேலை எங்கே வாங்கின? போத்தீஸ்லையா? சென்னை சில்க்ஸா? இல்லை நான் சாரதாஸில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி. அல்ல இந்த ஜிமிக்கு காதில் போட்டிருக்கே, இது என்ன, எத்தனை பவுனு? இல்லை நான் கல்யாணி கவரிங்கில் வாங்கினேன். அப்படி ஏதாவது பேசுவாங்க. அப்படி பல காரியங்கள் இந்த அம்மா பேசுகிறாங்க. கடைசியாக பிள்ளைய மறந்து போயிட்டாங்க. 6 மணி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, now the son of the soil, Sir Ignacio van Pedrowski enters the podium. உள்ளே நுழைகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. திரைச்சீலை விலக போகிற தருணத்தில் பக்கத்தில் பிள்ளைய தன்னா பிள்ளைய காணோம். எப்படி இருக்கு அந்த அம்மாவுக்கு? அந்த கூட்டத்தில் எங்கிட்டுங்க கண்டுபிடிக்கிறது? பதறி போகிறாங்க. திரைச்சீலை முழுவதுமாக விலக இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இன்னாசியோவுடைய அந்த பியானோ இருக்கு பார்த்தீங்களா, அது மேலே உட்கார்ந்துருக்காங்க. பதறி போய் வேகமாக ஓடி போய் அந்த குழந்தையை, அப்போ இன்னாசியோ உள்ளே வர்றவர் அப்படியே அந்த அம்மாவை அமைதியாக இருக்க சொல்கிறாரு. இந்த பொடியனுக்கு கால் கூட எட்டலைங்க. பியானோ நம்ம கேஷிய மாதிரி கிடையாது, அது காலாலையும் அமுக்கிட்டு அப்படி போடணும். அப்படி எட்டாத காலை கொண்டு அந்த கம்பியை அழுத்தி கொண்டு அவனுக்கு தெரிந்த விதத்தில் சைலண்ட் நைட் ஹோலி நைட் எப்போ பாடுவோம்? கிறிஸ்மஸ் அன்னைக்கு இல்லைங்களா? அந்த பாட்டு அது ஒரிஜினல் ஜெர்மானிய மொழியில் இசைக்கிறான். சின்ன பையன் எப்படி இசைச்சிருப்பான்? அப்போ இன்னாசியோ அவர் பக்கத்தில் போய் உட்காந்து அவன் இசைக்க இவர் என்ன பண்ணுறாருங்க? பக்கவாத்தியமாக இசைத்து கொண்டிருக்கிறார். 15 நிமிஷங்க த கான்சர்ட். மயான அமைதி. எல்லாரும் அவ்வளவு ரசிக்கிறாங்க. யாருடைய இசையை கேட்க வந்தாங்க? இன்னாசியோட இசையை கேட்க வந்தாங்க. ஆனால் யார் இசைச்சுக்கிட்டு இருக்கா? இந்த பொடியை இசைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் உதவி பண்ணுறாரு. எனது பாசத்திற்குரிய சகோதரனே, சகோதரியே, இறைவன் இந்த உலகை மீட்க வேண்டும் என்று தனது மகனை அனுப்பினார். எபிரேயர் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் வாசிங்க அப்படின்னா அதில் பல்வேறு விதங்களில் பல்வேறு முறைகளில் இறைவாக்கினர் வழியாக அரசர்கள் வழியாக தன்னையே வெளிப்படுத்திய இறைவன் காலம் கனிவுற்ற போது தனது ஒரே மகன் அனுப்பினார். அவன் மகன் வழியாக மீட்படையணும் உலகம் அப்படின்னு நினைச்சாரு. அவர் வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய இடத்துல ஒரு பொடியன் ஜான் டி பிரிட்டோ
அருளானந்தர் அவர் வர்றாரு. அவர் யாரை போதிக்கிறார்? இயேசுவை போதிக்கிறார். இயேசு என்பவரை போதிப்பதற்கு பிரிட்டோ தேவையா? இல்லை. அவர் தன்னை எப்படி வேணுமானாலும் வெளிப்படுத்தலாம். ஆனால் இந்த சிறுவன் வழியாக, இயேசு சபையில் இருக்கக்கூடிய ஒரு துறவியின் வழியாக இந்த உலகம் மீட்படைய வேண்டும் என்று நினைக்கிறார். யோவான் திருப்புத்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறப்ப இயேசு சொல்லுவார், நான் வாழ்வை தர வந்தேன், அதை நிறைவாக தருவதற்கு ஆசைப்படுகிறேன். என்னவாங்க? நிறைவான வாழ்வு, நிலையான வாழ்வை தருவதற்கு. அந்த நிறைவான நிலையான வாழ்வை யார் வழியாக கொடுக்க ஆசைப்படுறாருங்க? இந்த சாதாரணமான மனிதன் ஜான் டி பிரிட்டோ அவர் வழியாக. ஏசபக்காரன் நான், எனக்கு ஜான் டி பிரிட்டோ எக்கச்சக்கமாக தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச கூட சொல்லணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் 17ஆம் நூற்றாண்டில் பிறந்தார், போர்ச்சுகலில் எங்கே பிறந்தார்? லிஸ்பனில் பிறந்தார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே லிஸ்பனுக்கு 2003வது வருடம் நான் போயிருந்தேன். அவருடைய வீடு இருக்கக்கூடிய இடத்தை போய் பார்க்க வேண்டும் என்று. மிகப்பெரிய கோட்டை இருந்திருக்கணும். 2000 வந்துட்டு நடந்த அந்த இடிபாடுகளில் அது உடைஞ்சு போச்சு, சிதைந்து போய்விட்டது. ஆனால் அதனுடைய அஸ்திவாரங்களும் இருக்குது. பெரிய கோட்டை. அந்த கோட்டையில் பிறந்தவர். ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுப்பட்டு மரபு நாட்டில் செருப்பு கூட போடாமல் ஒரு சில நேரத்தில் கல்லை முல்லை இங்கே நடந்து போகிறாருங்க. இப்போ போனீங்கன்னா கூட ராம்நாடு சைட்லாம் போனீங்கன்னா எங்கே பார்த்தா என்ன மரம் இருக்கும்? கருவ மரம் தாங்க இருக்கும் இப்போ கூட. அப்போ எப்படி இருந்திருக்க வேண்டும்? எல்லாவற்றையும் துறந்து விட்டு. விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள் நாம் வாசிக்கிறப்ப யாவே கடவுள் சொல்லுவார், மோசே நீ போய் எனது மக்களை மீட்டு கொண்டு வா, அவர்களது அழுகுரல் என் காதுக்கு எட்டுகிறது, அவரது துயரம் எனது இதயத்தை பிளக்கிறது, எனவே நீ போய் அவர்களை மீட்டு கொண்டு வா. அதே போல நமது தமிழகத்தில் மறவர்கள் வாழக்கூடிய பகுதியில் இந்த ஆள் சின்னவன் ஒன்றும் அறியாதவன் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அருளானந்தர் சென்று அந்த மக்கள் மத்தியிலே போதிக்கிறார். இயேசு என்பவரை பற்றி மட்டுமே போதிக்கிறார். அவருடைய வாழ்வை அவர்களுக்கு தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அரசனும் திருத்தந்தையும் அவர் என்ன பண்ணுறாங்க? நீ போதும் இங்கே பணிபுரிஞ்சது, திரும்பி வா என்று சொல்லுகிறார்கள். யாருடைய காரணத்தினால? அம்மாக்கள் எப்பவுமே ரொம்ப ரொம்ப கரிசனையானவங்க. புள்ள கஷ்டப்பட்ட அம்மா சும்மா இருப்பாங்களா? அவன் கஷ்டப்படாமல் இருந்தால் கூட இவங்க என்ன பண்ணுவாங்க? அவனுக்காக ஐயோ என் புள்ள எப்படி இருக்கோ அப்படி நினச்சி கஷ்டப்படுவாங்க. அவனை வர வைக்கிறாங்க. திரும்பி வந்தவன் அங்கே இருக்கிறானா? இல்லை, மீண்டும் நமது இந்தியாவிற்கு வருகிறார். உன்னையும் என்னையும் இயேசுவில் நிலை பெறுத்த வேண்டும் என்பதற்காக பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2வது அதிகாரத்தில் 7 முதல் 10 வசனங்களை வாசிக்கிறப்ப சொல்லுவார், கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்க வேண்டியதொன்றை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. மாறாக தன்னை தாழ்த்தி மனுவுரு எடுக்கும் அளவிற்கு, அதிலும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிபவராகிறார். ஏன்? எதற்காக இந்த மனுவுரு எடுக்க வேண்டும்? எதற்காக போர்ச்சுகல் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வரணும்? நீங்கள் எல்லாம் வழிபடக்கூடிய, நீங்கள் எல்லாம் பெருமையாக பேசக்கூடிய இந்த அருளானந்தர் மீண்டும் வருகிறார். வந்த இடத்திலே அவர் செத்தும் போகிறார். அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் எங்கு பார்த்தாலும் மணல்ங்க. ஆனால் அவர் வெற்றுண்ட பகுதியில் மட்டும் சிவந்த மண். த ரெட் சாண்ட் பை சோலியர் என்கின்ற மிகப்பெரிய இயேசு சபையார் அவரை பற்றி எழுதியிருக்கிறார். எல்லாம் சிவப்பாக. இன்றும் கூட உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த இறந்த இடத்திலிருந்து நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய புனிதரது பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முடவனை தூக்கி கொண்டு வர்றாங்க. 4 பேர் தூக்கிட்டு வர்றாங்க. வந்தவங்க சும்மா இருந்தாங்களா? அடுத்தவன் வீட்டு கூரையை பிச்சுக்கிட்டு உள்ளே இறக்குறாங்க. இப்போ உங்கள் வீட்டு கூரையை ஒருத்தன் திடீர்னு இது பண்ணால் நீங்கள் விடுவீங்களா? நம்பிக்கை.
எனது ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிற பொழுது எல்லாம் நல்லதாக முடியும் என்கின்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையுடைய வெளிப்பாடை தான் இன்றைய தினம் யூபிலி ஆண்டில் நமது குடும்பங்களிலே நம்பிக்கை என்கின்ற தலைப்பில் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அருளானந்தரிடம் நம்பிக்கை இருந்தது. நான் இந்தியாவிற்கு செல்லுவேன், இந்திய மண்ணிலே கிறிஸ்தவத்தை நான் போதிப்பேன், அவரை வாழ்ந்து காட்டுவேன் என்கிற நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையோடு வந்தார். இந்த நால்வரிடம் நம்பிக்கை இருந்தது. இயேசு குணப்படுத்துவார் என்று உனக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த நம்பிக்கை இருக்கிறதா என்ற கேள்வியை இன்றைய தினம் நாம் கேட்டு பார்க்க வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, கடவுள் மீதான நம்பிக்கை மக்கள் மீதான அன்பிலும் வெளிப்பட வேண்டும். மக்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலும் வெளிப்பட வேண்டும். எத்தனை குடும்பங்கள் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் நினச்சி பார்க்கணும். கணவன் மனைவியை நம்புகிறாரா? மனைவி கணவரை நம்புகிறாரா? பெற்றோர்கள் குழந்தைகளை நம்புகிறார்களா? குழந்தைகள் பெற்றோர்களை நம்புகிறார்களா? வயதானவர்களை நீங்கள் நம்புகிறீர்களா? உங்களை வயதானவர்கள் என்று பல விதத்தில் நாம் கேள்வி கேட்கலாம். ஆண்டவர் இயேசு இன்றைய தினம் நம்மை பார்த்து கேட்பதெல்லாம், எனது பாசத்திற்குரியவனே, பாசத்திற்குரியவளே, நீ என் மீது நம்பிக்கை கொண்டிருப்பாயே என்றால் நீ வாழ்வு பெறுவாய். உன்னை சார்ந்தவர்கள் மீது நம்பிக்கை கொண்டவளாக இருப்பாய் என்றால் நீ நிலை வாழ்வை பெறுவாய் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அந்த நம்பிக்கை ஒன்றுதான் அருளானந்தரை சாதாரண மனித நிலையிலிருந்து புனித நிலைக்கு அழைத்து சென்றது. இறைமகனேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இதற்கு நாம் சிறிய முயற்சியை எடுத்தால் போதும். இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொன்னீங்கன்னா பரிசு உண்டு. இந்த லீட் கைண்ட்லி லைட் அப்படின்னு ஒரு ரொம்ப ஃபேமஸான போயம் யாருக்காவது தெரியுமா? போயம் தெரியணும் அவசியம் இல்லை. அது எழுதினவர் யாரும் தெரியுமா? யார்? அங்கே ஃபாதர் சொல்லிட்டாங்க. ஃபாதர் சொன்னால் பரிசு கிடையாது. உங்களை யாராவது? அவங்க பேர் என்ன? கார்டினல் நியூமன். அவர் சொல்கிறாருங்க அந்த கவிதையில், இஃப் யூ டேக் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் மை டியர் ஃப்ரெண்ட், your God will make thousands and thousands of steps towards me. நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும், நீ வணங்கும் கடவுளாகிய இயேசு 1000 அடிகளை எடுத்து வைத்து உன்னோடு கூட வந்து உன்னில் வாசம் செய்வார் என்று சொல்லுகின்றார். புனித அருளானந்தரிடம் அது நிகழ்ந்தது. உன்னிலும் என்னிலும் அது நிகழ முடியும். நமக்குள் இறைவன் மீதான நம்பிக்கை இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான கருத்தோடு நம்முடைய ஆண்டவரிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை புனித அருளானந்தர் வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றேன். ஆமென். யூபிலி ஆண்டிலே நமது குடும்பங்களிலே நம்பிக்கை என்கின்ற உணர்வோடு இந்த திருப்பலியிலே பங்கு பெறும் நாம் நமது மன்றாட்டுக்களை தூய அருளானந்தர் வழியாக ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து நல்ல உடல் உள்ள சுகம் தந்து யாதொரு தீமைகளும் அவர்களை நெருங்காத வண்ணம் அவர்களை காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இன்று இத்திருப்பலியில் நமக்காக சிறப்பாக ஜெபித்து கொண்டிருப்பதோடு மறையுறை சிந்தனைகளால் எம்மை நிறைத்த பேரருள் தந்தை பவுல்ராஜ் மைக்கேல் அடிகளார் அவர்களையும் பால்ராஜ் அடிகளார் அவர்களையும், எம் பாசமிகு பங்கு தந்தை அருட்தந்தை பிலோமின்ராஜ் அடிகளார் அவர்களையும், எம் பாசமிகு உதவி பங்கு தந்தை அருட்தந்தை ஜோசப் இன்பராஜ் அடிகளார் அவர்களையும் அன்பு கரத்தில் ஒப்படைக்கின்றோம். இவர்களின் அருட்பணி மென்மேலும் சிறந்து விளங்க இவர்களை உமது ஆசிரின் பலத்தால் நிரப்பி நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கலங்காதே, நான் உன் கடவுள் என்றுரைத்த இறைவா, மக்களாகிய நாங்கள் அனைவரும் தங்களுக்கு நேரிடும் எல்லா பிரச்சனைகள், வேதனை,
சோதனைகளிலும் துன்ப துயரங்களிலும் மனம் கலங்காமல் எல்லா நேரங்களிலும் இறை நம்பிக்கையில் உறுதியுடன் நிலைத்திருந்து உமது அருள் ஆசிரினால் இவைகளை சுமூகமான முறையில் சந்தித்து தீர்வு காண இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் தரும் இறைவா, பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் எல்லா மாணவிகளும் படிப்பின் மேன்மையை உணர்ந்து கவனம் செலுத்தி படிக்கவும், மேலும் தாங்கள் பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படிந்து நல்லவர்களாக வாழ்ந்து அதனால் அவர்கள் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மருத்துவராம் இறைவா, இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் உடல் நலம் இல்லாமல் அவதிப்படும் அனைவரையும், முதியோர் இல்லங்களில் இருக்கும் முதியவர்களையும் நீர் உமது அற்புத கரத்தால் தொட்டு அவர்களுக்கு நல்ல உடலுள்ள ஆரோக்கியத்தை தந்திட வேண்டும் என்று, மேலும் அவர்களுக்கு எப்பொழுதும் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருந்து பாதுகாத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களது தாயும் தந்தையுமான அன்பு ஆண்டவரே, தூய அருளானந்தரது பெருவிழாவை கொண்டாடுவதற்காக எங்களையே தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே நீரே எங்களோடு கூட இருந்து எங்கள் மத்தியிலும் எங்கள் குடும்பத்திலும் இந்த பங்கிலும் உமது அன்பை நாங்கள் சுவைத்து மகிழக்கூடிய நம்பிக்கையின் நாயகர்களாக தொடர்ந்து வாழ்ந்திட வேண்டியிருக்கிறோம். இந்த மன்றாட்டுகளில் எவையெல்லாம் அது திருவுளத்திற்கு ஏற்றதாக இருக்கின்றதோ அவற்றை நிறைவாக தந்து எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரியரே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்களது தாயும் தந்தையுமான அன்பு ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருள உம்மை கெஞ்சி வென்றாடுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தை உமது அன்பின் சுடரால் வென்ற புனித ஜான் தே பெருட்டோவை போல
நாங்களும் உமது அருளால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்களது புகழுரை உமக்கு தேவை அன்று. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் கொடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் முதுமாட்சிமை ஏற்றம் பெறாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம்முடைய மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகியோரோடும் திரு அவை அன்பிலே நிறைய வரை செய்தருளும். அன்பு தந்தையே, இந்த நாளில் திருப்பலி நிறைவு செய்கின்ற ஒரு குடும்பங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிரியத்துக்காகவும், மேலும் நன்றி பலியாகவும், வேண்டுதல் பலியாகவும், தொழில் முன்னேற்றம் கிடைத்ததற்காகவும், திருமண நாளுக்காகவும், பிறந்த நாளுக்காகவும், மேலும் வரல் கிடைப்பதற்காகவும் சிறப்பான வழியிலே ஆண்டவர் அருள் தரும்படியாக சிறப்பாக ஜெயிப்போம். நம்முடைய பங்கின் பாதுகாவலான அருளானந்தனுடைய பரந்த வழியாக நம்முடைய மக்களுக்கு பெற்றுக்கொண்டு எல்லா நலன்களுக்காக, வரங்களுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து நாம் ஆண்டவர் விசுவாசம் கொண்டு அனைத்தையும் அவர் கொடுப்பார் என்று நிறைந்த நம்பிக்கையோடு வாழ ஆண்டவர் புரிய இத்திருப்பள்ளியில் மன்றாடுவோம், ஜெயிப்போம். நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், விண்ணப்பங்களை மௌனமாக ஆண்டவரிடத்திலே எடுத்துச் செல்வோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித அருளானந்தர், இவ்வுலகில் உமக்குவந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பிறையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி மிக சிறப்பாக இந்த பங்கிலே வாழக்கூடிய இந்த சிறிய மந்தையினுடைய மேலான நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் இந்த பங்கிற்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, நான் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவர் மீது நம்பிக்கை கொண்டு அன்புறவோடு வாழுங்கள் என்று சொல்லி நம்மிடம் அன்போடு வருகிறார். இந்த செம்மறியினுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென்.
உறவாக வா, உணவாக வா, உயிரோடு நிறைவாக வா, என் வாழ்வெல்லாம் துணையாக வா. உறவாக வா, உணவாக வா, உயிரோடு நிறைவாக வா, என் வாழ்வெல்லாம் துணையாக வா. உண்மை நீதி உலகில் நாளும் வளர, மனதில் அமைதி மகிழ்வை என்று பெருக. உறவாக வா, உணவாக வா, உயிரோடு நிறைவாக வா, என் வாழ்வெல்லாம் துணையாக வா. பொருள் செல்வங்கள் என்ன துறை தீர்க்குமா, உன் அருள் செல்வம் என்றென்றும் நிலையாகுமே. குடிசையிலே அவதரித்த அவனி மன்னவரே, பாரில் அழிந்தோர்க்கு அமைதியினை நல்கிட வந்தவரே. உண்மை நீதி உலகில் நாளும் வளர, மனதில் அமைதி மகிழ்வை என்று பெருக. உறவாக வா, உணவாக வா, உயிரோடு நிறைவாக வா, என் வாழ்வெல்லாம் துணையாக வா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும்.
அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமா என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளைகளில் என்னை கூப்பிடும் பரகதியில் மிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். யூப்புலியாண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகை காண எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நாளை வியாழக்கிழமை நாளால் திருப்பள்ளியை நிறைவேற்ற வருபவர்கள் அருள்பணி டென்னிஸ் கில்பர்ட், தாளாளர், தலைமை ஆசிரியர், ஆர்சி மேல்நிலைப்பள்ளி. அருள்பணி டேவிட் ராஜ், செயலர், மறைமாவட்ட உடைமைகள் பொறுப்பாளர், பங்குத்தந்தை புனித பிரியநாயகி அன்னை ஆலயம், உய்யக்கொண்டான் திருமலை. நாளை சிந்திக்க வேண்டிய தலைப்பு யூபிலி ஆண்டில் நம் குடும்பத்தில் கனிவோம். ஆண்டவர் இயேசுவில் அருமையார்களே, இன்றைய நாளில் நமக்கு திருப்பலி நிறைவேற்றி அருளுரை தந்து நமக்காக ஜெயித்து கொண்டிருப்பவர் அன்புக்கும் பாஸ்துக்குரிய அருட்தந்தை பேரறிஞர் பவுல்ராஜ் மைக்கேல், சேசபையை சார்ந்தவர். தற்பொழுது நம்முடைய வரலாறு கல்லூரியுடைய அதிபராக, ரெக்டராக பணியாற்றி வருகிறார்கள். தொலைபேசியில் கேட்ட பொழுது மனமும் தேடிக்கொண்டார்கள். எனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. தொலைபேசி தொடர்பு கொண்டு, சாமி நீங்கள் திருநாவுக்கு ஒரு நாளைக்கு வரணும், இந்த தேதின்னு சொன்னேன். கண்டிப்பாக வரேன் சாமி அப்படின்னார்.
இன்றைய காலகட்டத்தில் லூர்தனை விழா சென்று கொண்டிருக்கிறது, எல்லாருமே தெரியும். காலேஜ் கோயிலில் லூர்தன்னை ஆலய பெருவிழா சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. தந்தையர்கள் அதையும் மீறி நம் அன்பான அழைப்பை ஏற்று வந்து திருப்பணி நிறைவேற்றி சிறப்பான மறைவுரையை நம்ம கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்வு எவ்வாறு அமைய வேண்டும், அருளானந்தருடைய சிறப்பான பண்புகளையும் நமக்கு எடுத்து சொல்லி இந்த உலக நிகழ்ச்சிகளை ஒப்புமைப்படுத்தி விவிலிய கோட்பாடுகளை, விவிலிய மேற்கோள்களை எல்லாம் சுட்டி காட்டி சிறப்பாக நமக்கு மறைவை கொடுத்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் ரோம் நகரில் கிரகோரியன் யூனிவர்சிட்டியில் 15-16 ஆண்டுகள் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகையில் பேராசிரியராக பணியாற்றிய பெருமை அவருக்கு உண்டு. குருமானவர்களை உருவாக்குவதில் சேஷ குருமானவர்களை சிறப்பான முறையிலே உருவாக்குவதில் பெரிய பங்கு நம்முடைய அன்பு தந்தை அவர்களுக்கு உண்டு. படிக்கும் காலகட்டத்தில் வேதியியல் கெமிஸ்ட்ரியில் கோல்டன் மெடல் பெற்றவர். நிறை குடம் தழும்பாது சொல்லுவது போல தாழ்ச்சியும் எளிமையும் மிக்கவர். இதனோடு நன்கு பழகக்கூடிய ஒரு சிறப்பான பண்பாளர். வந்து 2 ஆண்டுகள் தான் ஆக போகிறது, 1.5 ஆண்டு. எல்லா இடங்களுக்கும் சென்று, அலைப்பொருளுக்கெல்லாம் சென்று தன்னுடைய ஆன்மீக பணியை, தியான பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கல்வி செல்வத்தினுடைய நிறைவான நம்முடைய வாழ்நாள் கல்லூரியில் எல்லா ஆழ்தந்திரர்களுக்கும் பொறுப்பாளராக இருந்து, தலைவராக இருந்து, பண்போடு பாசத்தோடு வழிகாட்டி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பு தந்தை பவுல்ராஜ் மைக்கேல் நெஞ்சார்ந்து அவருக்கு நன்றி சொல்லி, அவருடைய பணி மேன்மேலும் வளர வேண்டும், உடல் சுகத்தை பலத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும், ஆன்மீகத்திலும் கல்வி பணியிலும் நிறைய தந்து விளங்கும் என்று வாழ்த்தி வணங்கி ஜெபித்து இந்த பொன்னாடையை அன்பின் ஆடையாக போர்த்துக்கிறேன். தர்மையான வேளையில் திடீர் சர்ப்ரைஸாக நம்மளை ராங்கியம் பங்கு தந்தை என்னுடைய வகுப்பு தோழர் வந்து நம்மோடு இணைந்து திருப்பலை நேர்த்து கொண்டிருக்கிறார்கள், நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணி நாளும் சிறக்கவும், உடல் சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கொடுக்கவும், மேன்மேலும் இறைப்பணியிலே நாள் வளரவும் ஆண்டவரிடத்திலே மன்றாடி ஜெபித்து நம்முடைய வாழ்த்துக்களையும் வழக்குகளையும் ஜெபங்களையும் சொல்லி நம் அன்பின் வெளிப்பாடாக நம்முடைய உதவி பங்கு தந்தை ஜோசன்பராஜ் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். நோயாளிகளை ஆஸ்வதித்தல். ஆண்டவர் பேராலே நமக்கு உதவி உண்டு,
அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இங்கே கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆஸ்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இங்கே கூடியிருப்போரின் நம்பிக்கை அறிக்கை. புனித அருளானந்தரே, எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் பங்கு மக்கள் நாங்கள் வெறுப்போர் எங்களை வெறுப்போர் அனைவர் மீதும் மனம் இறங்கியருளும். எங்கள் அன்பு நிறை அண்ணலே, பாவிகள் எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உமது இதயத்தில் பற்றி எரிந்த தியாக அன்பு தீ எங்கள் இதயங்களிலும் பற்றி எரிய செய்தருளும். இதனால் நாங்கள் எங்களை தாக்கும் சோதனைகள், சாத்தானின் சூழ்ச்சிகள் போன்ற தீய சக்திகளை ஆவியானவரின் துணையை கொண்டு முறியடிப்போமாக. மகிமை நிறைந்த நல் போதகரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரே, உம் மீது நம்பிக்கை வைக்கும் எங்களை பாதுகாத்தருளும். நாங்கள் வேண்டும் வரங்களை இயேசு கிறிஸ்துவின் வழியாக பெற்று தந்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. எங்களது தாயும் தந்தையுமான அன்பு ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித ஜான்தே பிரிட்டோவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகில் உம்மீது அன்பு கொண்ட உண்மையான அன்பில் வளர்ந்த விண்ணக மாட்சியை என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை முழுமையாக அன்பு செய்து வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கியநாதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வனத்த சுன்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இறைவனின் எல்லா வானதூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென்.